நம்ம கோயிலுக்கு போத்திராஜா கோயிலுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம்னு சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? நம்ம சொன்னபடிதான். ஏன்னா என்னைக்குமே அன்னைக்கு இருந்து நம்ம இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம். எல்லாத்தையும் பேசணும். நியாயமா என்ன இருக்கோ, நம்ம ஊர் கோயில் யாரோ வேலி போட்டு வச்சிருந்தாங்க, அதையெல்லாம் நம்ம அகற்றிட்டு நம்ம கண்டிப்பா உள்ள வர நினைச்சோம். கண்டிப்பா அந்த வேலையை பார்த்தோம். பழைய ஆட்கள்லாம் யார்ட்டையாவது காசை வாங்கிட்டு இத்தனை வருஷமா இருக்கலாம். 8 வருஷமா ஒரு ஊரு ஒரு கிராமம் கோயிலே கும்பிடல. நம்மளுடைய சொந்த ஊர் கோயில். எல்லாரும் ஒரு கவலைன்னா நம்ம ஊர் கோயிலுக்கு வருவோம். அப்படிதான் நம்மளுடைய நம்மளுடைய பழக்கம் என்னன்னா, நம்மளுடைய கவலை ஒண்ணுன்னா நம்மளுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 8 வருஷமா ஒரு கிராமமே அவங்களுடைய கோயிலுக்கு வர முடியாத அளவுக்கு யாரோ தனியார் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் இந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் ஆளுக்கு காசை வாங்கிட்டு அவங்களுக்கு ஃபென்சிங் போடுறதுக்கு வச்சிருந்தாங்க. நம்மகிட்ட அதெல்லாம் நடக்காது. நீ எத்தனை 100 கோடி கொடுத்தாலும், எத்தனை 100 கோடியை கொண்டு வந்து கொட்டினாலும் நம்மகிட்ட அதெல்லாம் நடக்காது. நீங்க மக்கள் தான் முக்கியம். யாரு நம்மகிட்ட செல்லுபடி ஆகாது. நம்ம ஒழுங்கா சொல்லி பார்த்தோம், கேட்கல. அதனால நம்ம சட்டப்பூர்வமா எப்படி செய்யணுமோ நம்ம எடுத்துட்டு உள்ள வந்துட்டோம். இல்லைனாலும் கண்டிப்பா அதை எடுத்துட்டு வந்திருப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்மகிட்ட நீ பணத்தை எத்தனை 100 கோடி கொடுத்தாலும் இங்க வேலைக்கு ஆகாது, மக்களுக்காக தான். 8 வருஷமா நடக்காத நம்ம கோயில் இந்த திருவிழா இந்த வருஷம் சிறப்பா நடக்கும். 15 வருஷமா யாராலையும் முடியல. நம்ம கண்டிப்பா அண்ணன் விஜய் இருக்காரு, நீங்க ஓட்டு போட்டீங்க, நாங்க இருக்கோம். நம்ம முதலமைச்சர் இருக்காரு, அவர் முதலமைச்சர் அண்ணன் விஜய். உங்க அண்ணன் விஜய் சொல்றதே அதான், நீங்க போங்க, எங்க மக்களுக்காக என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யணும். அதை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கோம், வேற எதுவுமே கிடையாது. நம்ம கண்டிப்பா வருவோம். இது நம்ம ஊர் கோயில். அடுத்தவர் வருவோம், கோயிலுக்கு வரேன். நம்ம ஊர் கோயில். அதனால வந்த உடனே நான் போனாலுமே சொல்லிட்டேன், மொதல் ஃபென்சிங் எடுங்க, ரோட்டை போடுங்க. 15 வருஷம் பூட்டி கிடந்த கோயில் யாரும் உள்ள விடல. இந்த வருஷம் நம்ம திறப்போம், கோயிலுக்கு சாமி கும்பிடுவோம். நம்ம ஊர் கோயில் எல்லாம் எடுத்துருவோம். கரண்ட் கனெக்ஷன் நாளைக்கு கொடுக்க சொல்லிடுவோம். நாளைக்கே கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க சொல்லிடுவோம். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாளைக்கே கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க சொல்லிடுவோம். சரியா? உடனே இப்பதான் லெட்டர் கொடுத்தாங்க, நாளைக்கே கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க சொல்லிடுவோம். 100%. ஒன்னும் கவலைப்படாதீங்க. கோயில் நம்ம கோயில், நம்ம நிற்போம். இதுக்கு முன்னாடி இருந்த மூர்த்தியை போய் பார்த்து காசு கொடுத்துருக்காங்க. ராஜன் செல்லப்பாவை பார்த்து காசு வாங்கிருக்கலாம். நம்மகிட்ட அதெல்லாம் நடக்காது. அதான் சொன்னவே, இங்க இனிமேல் எந்த மூர்த்தியும் இருக்க முடியாது, யாரும் இருக்க முடியாது. மூர்த்திகிட்டையும் காசு கொடுத்துக்கலாம், ராஜன் செல்லப்பையும் கொடுத்துக்கலாம், அவங்க எம்எல்ஏ பழைய எம்எல்ஏ யார்ட்டு வேணாலும் கொடுத்துருக்கலாம். நம்மகிட்ட அதெல்லாம் நடக்காது. நம்ம உங்களுக்காக தான் இருப்போம். நல்லபடியா கோயிலை கும்பிடுங்க. அடுத்த வாரம் வந்துடுறேன். சரியா? அடுத்த வாரம் கோயிலுக்கு வரேன். சரியா? நல்லபடியா இருக்க. இந்த சந்தோஷத்தை பாக்குறதுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் இல்லை. கண்டிப்பா வரும். இல்ல நம்ம ஊர் கோயிலு, நம்ம வேலையை முடிக்காம அப்புறம் என்ன? அந்த பிள்ளை கொடுத்த அன்னைக்கு இருந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம என்னைக்கு கொடுத்துச்சோ அன்னைக்கு இருந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அன்னைக்கு இருந்து பார்த்து ப்ராப்பரா நம்ம ஆட்சிக்கு 40 நாள் கூட இல்ல. ஆனா முதல்ல நம்ம சொன்ன வேலையெல்லாம் நம்ம என்னென்ன முடியுமோ கண்டிப்பா முடிஞ்சு செஞ்சிருவோம். அதனால ஒண்ணும் இல்லை. என்னப்பா? சரியா? ஏன்னா இந்த பிள்ளை நீங்க எல்லாரும் இவ்வளவு புக் வச்சிருந்தீங்க, எல்லாம் அந்த பத்திரம் இந்த பத்திரம் ஸ்கெட்ச் எல்லாம் எதுக்கு? நம்ம கோயிலுக்கு நமக்கு சரியா இருக்கு. யாரோ ஒருத்தன் பூட்டி போட்டு வச்சிருக்கான், அவன்கிட்ட காசு வாங்கிட்டு பழைய மூர்த்தியும் ராஜன் செல்லப்ப விட்டுருக்கலாம். நம்ம விட மாட்டோம். அதெல்லாம் நாங்க உடைச்சிட்டு வந்துருவோம். இந்த ரோடு இனிமேல் உங்க ரோடு, யாரும் உள்ள வர முடியாது. அதனாலதான் உங்க கூட நான் வந்தேன். உங்க ரோடு. அதனால நீங்க இப்படியே இருங்க, நல்லபடியா யூஸ் பண்ணுங்க. அப்புறம் பாத்துக்கலாம், எதனாலும் பாத்துக்கலாம். கோயில் நல்லபடியா கும்பிடுங்க. இப்ப இபி கனெக்ஷன் என்ன ஸ்கெட்சில் இருக்கோ அதை நம்ம எடுத்து கொடுத்துருவோம். நம்ம ஸ்கெட்சில் இதுல என்ன இருக்கோ எடுத்து கொடுத்துருவோம். நம்ம ரோடு, நம்ம கோயில், நாங்க வருஷம் வந்துடுறோம். அடுத்த நல்லபடியா கும்பிடுவோம். நன்றிப்பா. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே
ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.